بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இன்னைக்கு காலையிலிருந்து ஒரே தகவல்கள், ஈரான் சம்பந்தமான ஒரு நியூஸ் அதிகமான மக்களுக்கு மத்திய வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி பேச வேண்டாம், நம்முடைய தலைப்புக்குள்ள போயிடலான்ற எண்ணம் இருந்தாலும் நம்முடைய மன்ஹஜ் சார்ந்த நிறைய மக்கள் இன்னும் இதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்களேன்ற ஒரு கஷ்டம்தான். அதற்காக வேண்டி ஆரம்ப ஒரு 2 நிமிடத்தை இதற்காக வேண்டி செலவு பண்ணலான்ற ஒரு சின்ன எண்ணம். இதுல பொதுவாக மக்கள் கேட்கிறாங்க, இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய தலைவர்களில் மூத்த தலைவர் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்த அயாத்துல்லா அலி கமேனின்றவங்க. அவங்க இறந்துட்டாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், உயர்ந்த இடத்தை கொடுக்கணும், அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்துல கியாம நாள் வரைக்கும் அவங்களுடைய ரூஹுகளை ஷஹீதுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் அந்தஸ்து அல்லாஹ் அவங்க ரூஹுகளை வச்சுக்கணும்ன்ற பலதரப்பட்ட துஆக்கள் நிறைய ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுதும் கூட நம்முடைய மக்களா இவங்க அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் நமக்கே கேள்விக்குறி அதிகமா ஆகுது. ஏன்னா நம்ம நிறைய தௌஹீத பேசுறோம், தௌஹீத புரிஞ்சுக்கிறோம், தௌஹீதிய மக்களை அடையாளம் காண்றதுல ரொம்ப பெரிய கஷ்டம் நமக்கு இருக்கு. தௌஹீதிய மக்கள் யாரு நம்முடைய தௌஹீது சார்ந்த நேசத்திற்கு சொந்தக்காரங்க, யாருடைய வஃபாத்துக்கு நாம அல்லாஹ் தாலா சொர்க்கம் கொடுக்கணும், இவங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், இவங்களுக்கு அல்லாஹ் தாலா பெரிய கிருபை பண்ணணும்ன்ற துஆக்கள் சொல்லணும், இது நமக்கு தெரியாமலே இருக்குது. இது சம்பந்தமாக மக்கள் கிட்ட சொல்லும் பொழுது நம்ம குர்ஆன் சுன்னாவை பேணி வாழக்கூடிய மக்களாக இருக்கிற அவங்க பதில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அவங்க இஸ்லாத்துக்காக வேண்டிதானே பாடுபடுறாங்க. எல்லா முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் நாடுகளும் அமைதியா இருக்கும் பொழுது இந்த ஒரு நாடு தானே பலஸ்தீனுக்கு எதிராக இவ்வளவு பெரிய குரல் கொடுக்குது, இந்த ஒரு நாடு தானே இவ்வளவு பெரிய அக்கிரமங்களை இஸ்ரேல் எதிர்த்து நிக்குது அப்படின்ற பெரிய பெரிய வார்த்தைகள். இது சம்பந்தமான விழிப்புணர்வு வசனங்கள் சம்பவங்கள் எடுத்து சொல்லும் பொழுதும் அவங்க நம்மள ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய துரோகம் செய்யற மக்களாக, எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த தேச துரோகம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு பெரிய பாவத்தை பண்ணக்கூடிய மக்களாக நம்மளை கருதுவாங்க. இங்க நாம புரிஞ்சிக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நியதியில ஒண்ணு, அல்லாஹ் தாலா கண்டிப்பா அநியாயம் பண்ணக்கூடிய மக்களை ஒரு நாள் கண்டிப்பா அவங்கள அல்லாஹ் கொண்டு போயிடுவான், அல்லாஹ் அவங்க அழிச்சிருவான். உலகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, படிப்பினைகள் பெறக்கூடிய அளவுக்கு அவங்க மௌத்துகள் முடிவுகள் கண்டிப்பா இருக்கும். நாம புரிஞ்சிக்கணும், யாரு அல்லாஹ்வுக்கான மார்க்கத்துக்காக பாடுபடுறவங்க, யாரு இந்த கொள்கையிலிருந்து வெளியேறினவங்க. நம்மளுடைய பொதுவான புரிதலை அப்துல்லா ஆமினாவா முஸ்லிம்கள் தௌஹீத்வாதிகள் இப்படி போயிடுறோம், அப்படி கிடையாது. இதெல்லாம் பேசினா மக்கள் சொல்றாங்க, அப்ப உங்களுக்கு அந்த ஈரான் நாட்டு மேல் நேசம் இல்லையா, உங்களுக்கு அந்த தலைவர்கள் மேல் நேசம் இல்லையா? கண்டிப்பா நேசம் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த ஈரானிய மக்கள் என்னுடைய நபியின் தோழரான அபூபக்கர் மீது எப்படி நேசிக்கிறாங்களோ, அந்த ஈரானிய மக்கள் என்னுடைய நபியின் உமரின் மீது எப்படி நேசம் கொள்கிறார்களோ, அந்த ஈரானிய தலைவர்கள் என்னுடைய நபியின் மனைவியான என்னுடைய தாயார அன்னை ஆயிஷா அவர்களோடு எப்படி நம்பிக்கை நேசம் கொண்டிருக்கிறோம், அதே போல நாங்களும் நேசம் கொள்றோம் அவங்களோட. சுப்ஹானல்லாஹ். பேசும் பொழுது நமக்கு வாய் தடுமாறுது, எப்படிப்பட்ட கொள்கைகள் அவங்களது. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் உமரை காஃபிர்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யூடியூப்ல நீங்க தேடினா கிடைக்கும். சொல்லுவாங்க, எங்களுக்கு சவுதியில ஆட்சி கிடைச்சது அப்படின்னா
கபரை தோண்டுவோம், உமரை வெளியெடுப்போம், தூக்குல தொங்கடுவோம் சொல்லுவாங்க. நஊது பில்லாஹி மின் தாலிக். இப்படிப்பட்ட கொள்கை கொண்டவங்க முவஹிதா. இவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் இவங்க சொர்க்கத்தை கொடுப்பானா? சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுக்கணும், அப்துல்லா ஆமினா முஸ்லிம்களுக்கான பெயர்களாக இருந்தாலுமே அவங்க முஸ்லிம்களா இருப்பாங்கன்றதுக்கு அது ஒரு ஆதாரம் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த ஈரானிய மக்கள் மிகப்பெரிய இஸ்லாமிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருப்பு புள்ளி அவங்க. முஸ்லிம்கள் என்ற பெயர்ல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகள் இந்த ஈரானிய மக்கள். எதுக்கு ஈரானிய மக்கள் சொல்றோம்? முழுக்க முழுக்க ஷியாக்கள்னு சொல்லலாம். ஷியாக்கள்ல விட ஷியாக்கள்லயே மிக மோசமான மக்கள் அவங்க. இப்னு தய்மிய்யா அலைஹிர்ரஹ்மத்துல்லாஹி அழகா சொல்லுவாங்க, இந்த ஷியாக்கள் யூதர்களும் நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. எப்ப தேவைப்படுதோ ஒருத்தர் இன்னொருத்தரை தன்னுடைய சவாரியாக பயன்படுத்திப்பாங்க. இன்னும் அழகா சொல்லுவாங்க, கழுதையா பயன்படுத்திப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு இவங்க இருந்தாலும் இவங்களுடைய இறப்பின் போது நாம இரங்கலை தெரிவிக்கிறது இல்ல, யா அல்லாஹ் இவங்களுக்கு ஈரானிய மக்களுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்றது எல்லாம் அல்லாஹ் எப்படி வெற்றியை கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய நபியை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தா சஹாபாக்களுக்கு. அந்த சஹாபாக்களை கொச்சையா திட்டக்கூடிய அசிங்கமா பேசக்கூடிய இந்த மக்கள் வெற்றி எப்படி கிடைக்கும்? புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல பேச துடிக்குது நம்ம கிட்ட, நம்முடைய தலைப்புக்குள்ள போறதுக்கு நேரம் இல்லாம போயிடும். ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் கிடையாது. முஸ்லிம்களுடைய பெயர்களை கொண்ட தலைவர்களா இருக்கலாம், இஸ்லாமிய தலைவர்கள் கிடையாது. நாம இவங்க இறந்த பிறகு இவங்களுக்காக மகஃபிரத்துக்கான துவா செய்யணும், இவங்களுடைய சொர்க்கத்துக்காக துவா செய்யணும், அவருடைய வாழ்க்கை நிம்மதிக்காக துவா செய்யணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த கொள்கைகள் அவங்கள இல்ல. அல்லாஹ் தான் நபியை பார்த்து சொல்லுவான், இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா. நபியே நீங்க 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. யாருக்கு? ஷிருக்கான கொள்கையில இறந்தவங்களுக்கு, அகீதால தப்பான கொள்கையில இருந்து இறந்தவங்களுக்கு அல்லாஹ் நபிக்கு சொன்னா, இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா. 70 முறை நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சால் நபியே அவங்களுக்கு இது பிரயோஜனம் கொடுக்காது. நபியுடைய இஸ்திக்ஃபார் அவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது. அல்லாஹ் தால எல்லாருக்கும் நேர்வழியை கொடுக்கணும், மீதம் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் நல்ல உண்மையான இஸ்லாத்தை புரிய வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா கடைசி நிமிடம் வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும், கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் உண்மையான மார்க்கத்தின் மீது, எந்த மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்தானோ, எந்த மார்க்கத்தை நபி நமக்கு எடுத்து வைத்தார்களோ, எந்த மார்க்கத்தை சஹாபாக்கள் நபி கிட்ட இருந்து கத்து பிற மக்கள் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மார்க்கத்தின் மீது அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அப்படியே நம்முடைய தலைப்புக்குள்ள போகும் பொழுது நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சு வந்திருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக இந்த உம்மத்தில் நடக்கக்கூடிய ஷிர்க்குகள், முஸ்லிம்கள் எந்த வகையில நபியின் மீது தப்பான கொள்கை கொண்டு இருக்கிறாங்க பத்தி பார்த்திருந்தோம். அது சம்பந்தமாக நேத்தும் தெரிஞ்சு வச்சிருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த ஒரு தனிச்சிறப்பான ஆதிக்கங்கள் கிடையாது, தனிச்சிறப்பான ஆற்றல்கள் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அனைத்து விதமான மில்கியத்தும் ஆற்றலும் இருக்கின்றது. அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நபி சம்பந்தமான இன்னும் ஒரு செய்தியை இன்னைக்கு உங்க முன்ன பகிர விரும்புவேன். நிறைய மக்கள், நீங்களும் நிறைய டிபேட்ஸ் கேட்டிருக்கலாம், யூடியூப்ல நிறைய இந்த போட்டிகள், பேச்சு போட்டிகள், காரசாரமான விவாதங்கள் கேட்டிருக்கலாம். எந்த தலைப்புல? நபிக்கு கைபுடைய இல்மு இருக்கா? நபி ஆலிமுல் கைபா? நபிக்கு மறைவானவற்றின் இல்மு இருக்குதா இல்லையா? நிறைய மக்கள் சொல்லுவாங்க நபிக்கு மறைவான இல்மு இருக்குது, கைபு சம்பந்தமான இல்மு இருக்குது. ஆனா குர்ஆன் சுன்னாஹ்வை நாம கொஞ்சம் அலசி ஆராயும் பொழுது நமக்கு ரொம்ப நிறைய வசனங்களை ஒண்ணு சேர்க்கணும், நிறைய ஹதீஸ்களை ஒண்ணு சேர்க்கணும்லாம் கிடையாது. அல்லாஹ் ஒரே வசனத்துல ரொம்ப அழகா புரிய வச்சிருப்பான் கைபுடைய இல்மு சம்பந்தமாக. அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் நம்ல்ல, நம்ல் அப்படின்ற ஒரு அத்தியாயத்துல சொல்லி கொடுப்பான், குல் நபியே மக்களுக்கு சொல்லி கொடுங்க, லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். வானங்கள்லையும் பூமியிலையும் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பா இருக்கட்டும் அல்லாஹ்வை தவிர கைபை தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர கைபுடைய இல்ம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். நம்முடைய கலிமா இருக்குல்ல, நம்முடைய கலிமா நம்ம சொல்லுவோம் லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம் அதுக்கு? எந்த இறைவனும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் இந்த ஆயத்திலையும் அதே கான்செப்ட் தான் கொண்டு வருவான், அதே ஃபார்மேட்ல கொண்டு வருவான். எங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோமோ இங்கேயும் லா யஅலமு அல் கைப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர யாரும் இறைவன் கிடையாது,
இங்க எல்லாம் சொல்ல வர்றது அல்லாஹ் தவிர யாருக்கும் கைபுடைய இல்மு கிடையாது. அல்லாஹ் நமக்கு அந்த ஃபார்மேட்ல சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தவிர எந்த மனிதர்களுக்கும் கைபுடைய இல்மு இல்ல. அப்ப இந்த ஒரு ஆயத்து மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது, நிறைய இருக்குது. அதுல இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச ஒரு சில ஆதாரங்களை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர பார்ப்போம். இப்ப முதல்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், லா யஅலமு அல் கைப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த படைப்பும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இந்த கைபுடைய இல்மை தெரிஞ்சிக்க முடியாது, யாருக்கும் கைபுடைய இல்மை கிடையாது முதல்ல. இரண்டாவது மஸ்ரூக் அப்படின்ற ஒரு தாபிஇ, மஸ்ரூக் அப்படின்ற ஒரு தாபிஇ அலைஹி ரஹ்மா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு அதிக இல்ம் பெற்ற தாபீன்கள்ல ஒருத்தவங்க இமாம் மஸ்ரூக் அலைஹி ரஹ்மா. அவங்க சொல்லுவாங்க, நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு இருந்த ஒரு நாள், பாடம் கத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள். அப்ப அந்த சமயத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க என்ன பார்த்து, சலாசும் மூன்று விஷயங்கள் இருக்கு, மன் தகல்லம பி வாஹிதத்தின் மின்ஹுன்ன ஃபகத் அஅதம அலல்லாஹில் ஃபிர்யா. இந்த மூணு விஷயத்துல எந்த ஒன்னையும் எந்த ஒரு நபர் சொன்னாலும், இந்த மூணு விஷயத்துல எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு நபர் சொன்னாலும் அவங்க அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டி விட்டார், அல்லாஹ்வின் மீது பொய் உரைத்து விட்டார், அல்லாஹ் சம்பந்தமாக பொய் சொல்லிட்டாங்க. எத்தனை விஷயங்கள் இருக்கு சொன்னாங்க? மூணு விஷயங்கள். அதுல ஒன்னா லிஸ்ட் பண்ணுவாங்க. முதல்ல சொல்லுவாங்க, மன் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபகத் அஅதம அலல்லாஹில் ஃபிர்யா. எந்த ஒரு நபர் முஹம்மது ஆகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பார்த்தார், தன்னுடைய இரு கண்களை கொண்டு அல்லாஹ்வை பார்த்தார், மிஅராஜ் பயணத்துல இல்ல மத்த இடங்கள்ல தன்னுடைய இரு கண்களை கொண்டு பார்த்தார் யாரு சொல்றாங்களோ அவங்க அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்லிவிட்டார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அவங்க பொய்யை சொல்லிட்டாங்கன்றது சொல்லி கொடுத்தாங்க முதல்ல. இரண்டாவதா சொல்லுவாங்க, வமன் ஸஅம அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதம ஷைஅம் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில விஷயங்களை மறைச்சிட்டாங்க, நமக்கு முழுமையான குர்ஆனை கொடுத்துறல, முழுமையான மார்க்கத்தை கொடுக்கல, அல்லாஹ் சொன்ன விஷயங்கள்ல ஒரு சில விஷயத்தை நபி மறைச்சிட்டாங்க, இல்ல சிலருக்கு மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க யாருக்கும் சொல்லி கொடுக்கல, இப்படின்ற நம்பிக்கை யாருகிட்ட இருக்கோ அங்க சொல்லி கொடுத்தாங்க, ஃபகத் அஅதம அலல்லாஹில் ஃபிர்யா, அல்லாஹ்வின் மீது அவரும் பொய்யை சொல்லிவிட்டார். என்ன ரெண்டாவது? என்னது? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சொன்ன செய்திகள்ல ஒரு சில செய்திகளை மறைச்சிட்டாங்க அப்படின்ற கொள்கை யாருகிட்ட இருக்குதோ நபி சம்பந்தமாக அவங்க அல்லாஹ்வின் மீது பொய் வைத்து விட்டார்கள்னு சொல்லுவாங்க. மூணாவதா சொல்லி கொடுப்பாங்க, நம்முடைய தலைப்புக்கும் தேவையானது இங்கதான் இருக்கு. சொல்லுவாங்க, ஒமன் ஸஅம அன்னஹு யுக்பிரு பிமா யகுனு ஃபீ கத் ஃபகத் அஅதம அலல்லாஹில் ஃபிர்யா. எந்த ஒரு மனிதர் நபி சம்பந்தமான இந்த ஒரு கொள்கையை மேற்கொள்வாரோ, என்ன கொள்கையை? நாளை நடக்க போவது நபிக்கு தெரியும், நாளை நடக்க போறத நபி முன்கூட்டியே சொல்லி கொடுப்பாங்க, நபிக்கு இந்த கைபுடைய இல்மு இருக்குன்னு யாரு சொல்லுவாங்களோ, யாரு கருதுவாங்களோ, ஃபகத் அஅதம அலல்லாஹில் ஃபிர்யா, அவர் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டி விட்டார், அல்லாஹ் சம்பந்தமான பொய் உரைத்து விட்டாரோ வெளிப்படைய சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் மறுபடியும் இங்கேயும் கூட இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுவாங்க. என்ன படிச்சோம்? சூரா நம்ல் அல்லாஹ் சொன்னானே, லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வானங்கள்லயும் பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பா இருக்கட்டும் கைபுடைய இல்ம் அவங்களுக்கு கிடையாது. இது இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் அல்லாஹ் தஆலா கைபு சம்பந்தமா சொல்லி கொடுப்பான், அன்னல்லாஹ அல்லாமுல் குயூப், கைபுடைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் மட்டும்தான், ஒரே ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான். இது சம்பந்தமாக நமக்கு மிகப்பெரிய தெளிவுகள் இருக்கு. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நபிக்கு கைபுடைய இல்ம் இருக்கு, நபிக்கு மறைவான விஷயங்களின் ஞானம் இருக்கு, அறிவு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த நபியை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்லயே சொல்லி கொடுப்பான். அல்லாஹ் சூரா அஅராஃப்ல சொல்லி கொடுப்பான், நபியே மக்களுக்கு சொல்லுங்க, லா அம்லிகு லி நஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரா இல்லா மா ஷா அல்லாஹ், நபியே மக்களுக்கு சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? நபி மக்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய நல்லது கெட்டதுக்கும் கூட எனக்கு ஆற்றல் கிடையாது, என்னுடைய நல்லது கெட்டதுக்கே எனக்கு ஆற்றல் கிடையாது, இல்லா மா ஷா அல்லாஹ், அல்லாஹ் எதை நாடுகிறானோ நடக்கதான் போகுது எனக்கு,
இதை சொல்லிட்டு இந்த கைபு சம்பந்தமாக நமக்கு மிக அழகா அல்லாஹ் சொல்லி புரிய வச்சிருப்பான். வேணும்னா நேரம் கிடைச்சா நீங்க சூரா ஆராஃபுடைய 188 இந்த வசனத்தை நேரம் கிடைச்சா தஃப்சீரோட படிச்சு பாருங்க. இந்த ஒரு வசனம் நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கும். எப்படி சொன்னாங்க, முதல்ல மக்களை பார்த்து சொல்லிட்டு, எனக்கு என்னுடைய நல்லது கெட்டதுக்கு எனக்கு ஆற்றல் கிடையாது, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனத்தை முடிப்பாங்க, லவ் குன்து அஅலமுல் கைப, எனக்கு கைபுடைய இல்மு இருந்திருந்தால், கிடையாது, இன்கேஸ் ஒலபில் ஃபர்த், எனக்கு கைபுடைய இல்ம் இருந்திருந்தால் லஸ்தக்தர்து மினல் கைர், நான் நல்ல விஷயங்கள் அதிகமா எடுத்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அதிகமாக நான் எடுத்திருப்பேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில கெட்டதே அண்டு இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டுமே அதிகரிச்சிருக்கும், இன்னும் கெட்ட விஷயங்கள் என் வாழ்க்கையில வந்தே இருக்காது. யாருக்காச்சும் தோணுமா என் வாழ்க்கையில நானா விரும்பி எனக்கு அடிபடணும், நான் வேணும்ட்டே போய் முட்டி பண்ண கதவுல போயிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க வேணும்ட்டு போய் லாரியில மோதிப்பேனா? கிடையாதுல்ல. இப்ப நபி சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில கெட்டதே எனக்கு வந்திருக்காது. எப்ப? எனக்கு கைபுடைய இல்மு இருந்திருந்தா. அப்ப நபியுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்களே இல்லையா? நபி வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நபி சொல்லி கொடுத்தாங்க, அஷத்துல் பலா, அதிகமான கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா யாருக்கு? அல் அம்பியா, நபிமார்களுக்கு. அந்த நபிமார்களுக்கு தான் மனிதர்கள்லயே அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்திருக்கான். எப்படிப்பட்ட கஷ்டங்கள்! சுப்ஹானல்லாஹ். உஹது போர் எடுத்துக்கலாமே. நபியுடைய அதிகமான கஷ்டங்கள் நிகழ்ந்த இடங்கள்ல ஒண்ணு உஹது போர். உஹது போர்ல நபிக்கு ஏற்படாத காயங்களா? சுப்ஹானல்லாஹ். நபியுடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டுச்சு, நபியுடைய முகம் கிழிக்கப்பட்டுச்சு, நபியுடைய தாடைகள் கிழிக்கப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். நபி கீழே விழுந்திருப்பாங்க பள்ளத்துல. நபி எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, முஹம்மத் இறந்துட்டாரு, முஹம்மத் இறந்துட்டாருன்ற அளவுக்கு செய்தி மக்கள் கிட்ட பரவுச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் நபிக்கு வந்துச்சு. உஹது போர்ல 70 பெரிய பெரிய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. நபிக்கு கைபுடையில் இருந்திருந்தா நடந்திருக்குமா? இப்படி நபிக்கு கைபுடையில் இருந்திருந்தா ஹம்சா இந்த அளவுக்கு ஆளா இருப்பாரா? நபிக்கு கைபுடையில் இருந்திருந்தா இந்த அளவுக்கு சுபைர் பின் அவ்வாம் எல்லாம் நடந்திருக்குமா உஹது போர்ல? உஹது போர் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை, நபிக்கு கைபுடையில் இல்லை. தாயிஃப் எடுத்துக்கலாமே. நபி இவ்வளவு பெரிய கஷ்டங்களை தாண்டி தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபில் நடந்த சம்பவங்கள் நபியுடைய வாழ்க்கையை தெரிந்த ஏதோ கொஞ்சம் நஞ்சம் நபியின் வாழ்க்கை தெரிஞ்சவர்களுக்கும் தாயிஃப் செய்ய தெரியாம இருக்காது. அந்த அளவுக்கு மிக மோசமான நபியின் வாழ்க்கையின் கருப்பு பக்கங்களாக பார்க்கப்படுகின்ற ஒரு சம்பவம் தான் தாயிஃப் சம்பவம். நபிக்கு கைபுடையில் இருந்திருந்தா அந்த தாயிஃபுக்கு போயிருப்பாங்களா? அந்த அளவுக்கு சேதங்கள் நபி வாழ்க்கை ஏற்பட்டு இருக்குமா? சுப்ஹானல்லாஹ். முஷ்ரிக்கின்கள்ல ஒரு ஜமாத் வந்தாங்க நபி கிட்ட. வந்து நபி கிட்ட கேட்பாங்க, நபியே, எங்க ஊர்ல நிறைய மக்கள் இருக்கிறோம், குர்ஆனை படிக்கிறதுக்கு எங்களுக்கு இல்மு இல்ல, திறமை இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, குர்ஆன் தெரிஞ்ச மக்கள் அனுப்புங்க, எங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டும் அவங்க. நபி என்ன பண்ணாங்க, 70 காரிமார்கள் அனுப்புனாங்க. 70 குர்ஆக்கள் அனுப்புனாங்க. குர்ஆனுடைய இல்முல தேர்ச்சி பெற்ற 70 சஹாபாக்கள் அனுப்புனாங்க. அந்த 70 சஹாபாக்களையும் கொண்டு போய் நவுதுபில்லா ஏமாத்தி எல்லாரும் ஷஹீதாக்குனாங்க, எல்லாரையும் கொலை பண்ணாங்க. நபிக்கு இல்முடைய கைப் இருந்திருந்தா நடந்திருக்குமா இப்படி? நபிக்கு இல்முடைய கைபுடைய இல்மு இருந்திருந்தா நடந்திருக்குமா இப்படி? 70 சஹாபாக்கள் நபி கொடுத்திருப்பாங்களா? சுப்ஹானல்லாஹ். நபியுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு அவதூறான ஒரு பட்டம் இட்டப்பட்டுச்சு. அவங்களே தப்பான ஒரு நபர், தப்பான ஒரு பெண் என்று அவங்களே மக்கள் எடுத்து காண்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நபிக்கு பல நாள் தூக்கம் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல நாள் தூக்கம் இல்லை. சஹாபாக்களை தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி சொல்றாங்களே, உண்மையா இருக்குமா? உங்களுடைய கருத்து என்ன? ஒவ்வொரு சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபி தனித்தனியா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்படி சொல்லப்படுது இந்த பெண்ணை பத்தி, என்னுடைய மனைவியை பத்தி, உங்க கருத்து என்ன? நபிக்கு கைபுடையில் இருந்திருந்தா அவங்களுக்கு நபிக்கு தெரியாம இருந்திருக்குமா? நபி டக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்படி இல்ல. நபி சொன்ன பிறகு சஹாபாக்கள் நம்பாம இருந்திருப்பாங்களா? நபி சொன்ன பிறகு சஹாபாக்கள் நம்பாம இருந்திருப்பாங்களா? கிடையாது. நபியுடைய வார்த்தையை, நபியுடைய சைகைக்கு சஹாபாக்கள் அடிபணிஞ்சிருவாங்களே. நபிக்கு கைபுடையில் இருந்திருந்தா இந்த இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் தாங்கி இருப்பாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஒரு யூதன் நபிக்கு விருந்து கொடுக்கிறன்ற பெயர்ல விஷத்தை கலந்து கொடுத்தான். விஷம் கலந்த உணவு கொடுக்கப்பட்டுச்சு. நபி வாயில வச்சாங்க. நபி அந்த அல்லாஹ்வுடைய கிருபையினா, அல்லாஹ்வுடைய அனுமதியினால வாயில வச்ச உடனே அவங்களுக்கு வஹி இறக்கப்பட்டுச்சு, நபியே இந்த உணவு சாப்பிடாதீங்க, இதுல விஷம் இருக்கு. பக்கத்துல சஹாபி இருந்தார், அவர் சாப்பிட்டார், விஷம் தாக்கி இறந்து போனாங்க. விஷம் தீண்டி இறந்து போனாங்க. நபி சொல்லுவாங்க தன்னுடைய சக்கராத் நிலைமையில, கடைசி, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட விஷத்தின் அந்த உணர்வை நான் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இப்போ நான் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த விஷயத்தை இங்க இப்பயோ ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நபியுடைய ஆற்றல்ல இந்த கைபுடைய இல்ம் இருந்திருந்தா இந்த சஹாபி இறந்திருப்பாங்களா? அந்த விஷம் கலந்த உணவு நபி சாப்பிட்டு இருப்பாங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். நபிக்கு கைபுடைய இல்ம் இல்ல, இல்முல் கைப் நபிக்கு கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை இன்னும் அழகா புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, எந்த ஒரு நபிக்குமே, எந்த ஒரு மலக்குக்குமே, எந்த ஒரு நபருக்குமே இல்மு கைபு சம்பந்தமானது கிடையாது. நபிக்கே இல்ல. எதுக்கு நாம் எப்பவுமே பேசும் பொழுது நபி மலக்குமார்கள்ல பேசுறோம்னா, இவங்களுக்கு இல்லன்ற பட்சத்துல வேற யாருக்கு இருக்க முடியும்? உலகத்துல எந்த மனிதர்கள் நபியை தாண்டி ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதரா இருப்பாங்க? உலகத்துல எந்த படைப்பு மலக்குமார்களை தாண்டி ரொம்ப ஆற்றல் மிகுந்த படைப்பா இருக்கும்? இந்த கம்பேரிசன் புரிஞ்சுக்கணும். நபியை பத்தி சொல்லப்படுது, நபியை உங்களுக்கே கிடையாது, மலக்குமார்கள் அவங்களுக்குமே கிடையாது. அப்படின்னா எந்த படைப்புக்கும் எந்த மனிதனுக்கும் இந்த இல்மு கிடையாது. இதை முதல்ல உள்வாங்கிக்கணும் அன்பார்ந்தவர்களே. இதுல இந்த நபிக்கு கைபுடைய இல்மு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மக்கள் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தமான நம்பிக்கை, அவங்களுக்கு கைபு சார்ந்த இல்மு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லையா? சொர்க்கம் இருக்குதானே, நரகம் இருக்குதானே, கபருடைய வாழ்க்கை இருக்குதானே, மறுமை சார்ந்த இந்த அடுத்தடுத்த கட்டம் இருக்குதானே, இந்த நீங்க நம்புறீங்க தானே? என்ன சொல்லுவோம்? ஆமா நம்புறோம், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, நபி சொல்லி கொடுத்தா நம்புறோம். அப்ப நபி எப்படி சொல்லி கொடுத்தாங்க? இதெல்லாம் கைபு தானே. இந்த சொர்க்கம், நரகம், கபர் வாழ்க்கை எல்லாம் கைபு தான், நபியும் சொல்லி கொடுத்தாங்க. இங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட வாதங்கள்ல வந்துதான் நம்மள நிறைய பேர் விழுந்துடுறாங்க. பதில் தெரியாம, பதில் கொடுக்க முடியாம, அது அடுத்த கட்டம். பதில் தெரியாம பதில் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படியா, இதுதான் சரியா இருக்கும், அப்படி நம்பிட்டு போயிடுறாங்க. அவுதுபில்லா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கைபுடைய இல்ம் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம்? அவருக்கு யாருமே சொல்லி கொடுத்துருக்க கூடாது. அவருக்கு ஆரம்பத்திலிருந்து இல்ம் இருந்திருக்காரு. ரைட்? ஆரம்பத்திலிருந்து யாருக்கு இல்ம் இருக்குதோ அவங்கள சொல்லுவோம் இவங்கள கைபுடைய இல்ம். எக்ஸாம்பிளுக்கு அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். அல்லாஹோட இல்முல எந்த ஒரு குறையும் இல்லை, முழுக்க முழுக்க நிறைவானது அல்லாஹோட இல்ம். கைபா இருக்கட்டும், ஹதரா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அல்லாஹோட இல்முல இருக்கு. சரி, ஒருத்தர் சொல்லி கொடுத்து பிறகு அந்த செய்தியை நம்பிக்கை கொள்றது, அதை மக்களுக்கு சொல்றதுல இவங்கள கைபுடைய இல்மு இருக்குன்னு சொல்ல மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நாம கேட்போம் வைங்களேன், அஷ்ரத்துல் முபஷ்ஷிரா சஹாபாக்கள் இருக்காங்க, அவங்க எங்க போவாங்க மரணத்துக்கு பிறகு? எந்த இடத்துக்கு போவாங்க அவங்க மறுமை நாள்ல? சஹாபாக்கள் எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. அபூஜஹல், அபூலஹப் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. முனாஃபிக்குகள் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. முஷ்ரிக்குகள் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. நபிமார்கள் எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு. இப்ப நமக்கே தெரியுதுல சொல்றது. இது சொன்ன உடனே அப்ப நானும் நீங்களும் கையப்படையிலும் கொண்டவங்களா? நமக்கும் சொர்க்கம் பத்தி தெரியாது, நமக்கும் நரகம் பத்தி தெரியாது. அப்ப நபி சொர்க்கத்துக்கு போவாங்க, சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, இந்த முஷ்ரிக்குகள் நரகத்துக்கு போவாங்க, இந்த முனாஃபிக் நரகத்துக்கு, இப்படி சொல்றோம். அப்ப நானும் நீங்களும் கைபுடையில் கொண்டவங்களா? அவுதுபில்லா. இத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் சொல்லி கொடுத்த பிறகு அந்த இல்ம் நமக்கு வருது அப்படின்னு நம்ம கைபுக்கு சொந்தக்காரன் கிடையாது. அந்த இல்முக்கு நாம சொந்தம் கொண்டாட முடியாது. நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, சொல்லி கொடுக்கிறோம். இப்ப நாம எப்படி சொல்றோம் உங்களுக்கு? இப்ப நான் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திகள், நபியின் பெயர் சொல்லாம இந்த சஹாபாக்கள் சொர்க்கவாசியா இருக்காங்க நான் சொல்றேன். அப்ப எனக்கு என்ன கைபுடைய இல்மு இருக்கா? கிடையாது. எப்படி சொல்றேன் நானு? இப்ப நீ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க நீங்க? எப்படி சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, குர்ஆனுடைய கல்வி இருக்கு, ஹதீஸுடைய கல்வி இருக்கு, குர்ஆன் சுன்னா பேஸ்ல உங்களுடைய இல்ம அந்த அடிப்படையில் இருக்குது, உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, உங்கள் இல்ம்ல நீங்க படிச்சு கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது. அதே போலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொல்லி கொடுத்தான். அதே போலதான் அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுத்தான். நபிக்கு இந்த சொர்க்கம், நரகம், மறுமை, கபர் எல்லா சம்பந்தமான கைபுடைய இல்ம் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தா, அந்த செய்திகளை நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது புரியுதா? நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், நபி சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுத்திருக்கான். அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே கைபு சார்ந்த இல்ம் இல்ல. சரி, நபிக்குமே இல்லன்றதுக்கு நம்ம என்ன ஆதாரங்கள் எடுத்து முன் வைக்கணும்? அதுக்கும் நிறைய இருக்குது. சூரத்துல் ஜின்ல அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லியிருப்பான். சூரத்துல் ஜின்ல இந்த சூராவுடைய சுப்ஹான் அல்லாஹ் எப்படிப்பட்ட இதுனா, இன்னைக்கு மக்கள் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறாங்க, ஓத ஆசைப்படுறாங்க, சூரா ஜின் வந்தா ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது சம்பந்தமான பலதரப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். இந்த சூரா ஓதுனா உங்களுக்கு ஜின்னுடைய தாக்குதல் வந்துடும்,
இது இன்னும் ஒரு சில மக்கள் இருக்காங்க, ஜின்ன கட்டுப்படுத்துறவன் 40 நாள் ஓதுங்க, எல்லாத்தையும் ரூமை இருட்டாக்கி ஒரு விளக்குல ஓதுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதையெல்லாம் குர்ஆன் சம்பந்தமாக மக்கள் சொல்லக்கூடிய ரொம்ப அருவருப்பான செயல்கள்ல ஒண்ணு. சூரா ஜின் படிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பினம் இருந்துச்சு, எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டுச்சு அந்த ஜின்னுடைய சமூகம் நபியுடைய காலகட்டத்துல. அல்லாஹ் அந்த ஜின்ல என்ன சொல்லி இருக்கான், சூரா ஜின்ல அல்லாஹ் நம்ம தௌஹீது சம்பந்தமா நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சூரா ஜின்ன சொல்லி கொடுப்பான், ஆலிமுல் கைப், அந்த கைபான விஷயங்களை தெரிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன்? அல்லாஹ் அங்கே சொல்லி கொடுப்பான், ஆலிமுல் கைப் ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா. தன்னுடைய இந்த கைபுடைய இல்மு இருக்குல்ல, அது அல்லாஹ் தஆலா எந்த ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டான். ஆலிமுல் கைப் அவன் தான், தன்னுடைய கைபு சார்ந்த இல்மை யாருக்கும் கொடுக்க மாட்டான். அங்க அல்லாஹ் சொல்லி முடிப்பான், இல்லா மன் இர்ததா மிர் ரசூல், எந்த ரசூலுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ, எந்த ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவங்களை தவிர. அதாவது சொல்றோம்ல, அல்லாஹ் தஆலா சொர்க்கம் சம்பந்தமாக இல்ம கொடுத்தா நபிக்கு, நரகம் சம்பந்தமான இல்ம கொடுத்தா நபிக்கு, மறுமை சம்பந்தமான இல்ம கொடுத்தா நபிக்கு, ஜிப்ரீல் சம்பந்தமான இல்ம கொடுத்தா நபிக்கு, கபர் சம்பந்தமான இல்ம கொடுத்தா நபி, நிறைய சொல்றோம்ல. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா எந்த நபியை தேர்ந்தெடுக்கிறானோ அந்த நபிக்கு ஒரு சில கைபான விஷயங்கள் சொல்லி கொடுப்பான், சொர்க்கம் நரகம் மறுமை எல்லாம். இந்த ஆயத்தை எடுத்து வச்சு அந்த மக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கான், எந்த ரசூல் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்னு அவங்களுக்கு கைபுடைய இல்ம கொடுத்துருவான். கைபுடைய இல்ம கொடுத்துருவான்னு கிடையாது. இந்த விளக்கம் இப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய தப்பானது. சரி, விளக்கங்கள் கொடுக்கறதுல நார்மல் கேள்விதான். நான் சொல்றது, நீங்க சொல்றது, இந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆலிம்கள் சொல்றது, இல்ல இந்த காலத்துக்கு கொஞ்சம் முன்ன வாழ்ந்த ஆலிம்கள் சொல்றது, இந்த விளக்கங்கள் நமக்கு சிறந்த விளக்கமா இருக்குமா? இல்ல நபியிடம் பயின்ற, நபியிடம் தப்சீர்கள் கேட்டுக்கிட்டு நபியுடைய விளக்கங்கள் நேரடியா பார்த்த சஹாபாக்கள் விளக்கம் சரியா இருக்குமா? யாரோட விளக்கம் சரியா இருக்கும்? நமக்கு சஹாபாக்கள் சரியா இருக்கும். சஹாபாக்கள்ல தப்சீர் சார்ந்த துறையில பெயர் போன சஹாபி யாரு இருக்காங்க? ஜி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்க இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் அழகா எழுதுவாங்க. அவங்களுடைய இபாரத்தை படிச்சு சொல்லி கொடுக்க விரும்புவேன் இன்ஷா அல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதுற ஜின்னுடைய 26வது ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதுவாங்க. فأعلم الله سبحانه وتعالى الرسل من الغيب الوحي وأظهرهم عليه بما أوحى إليه من غيبه وما يحكم الله فإنه لا يعلم ذلك غيره. ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களுக்கு தன்னுடைய இல்முல இருந்து, தன்னுடைய அறிவுல இருந்து வஹீன் மூலமாக ஒரு சில கைபான விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கான். ஒரு சில கைபான விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கான். எக்ஸாம்பிளுக்கு சொர்க்கம் சம்பந்தமாக, நரகம் சம்பந்தமாக, நிறைய மக்கள் சொர்க்கத்துல யார் இருப்பா, நிறைய மக்கள் நரகத்துல யார் இருப்பா, கபர்ல எந்த எந்த பாவங்களுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, எந்த எந்த பாவங்கள் எந்தெந்த நன்மைகள் உங்களுக்கு தண்டனைகள் மற்றும் சிறப்புகளை எல்லாத்தையும் நபி சொல்லி கொடுத்தாங்கல்ல. இந்த கைபுடைய செய்தி எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூல்மார்களுக்கு இல்ம ரீதியாக வஹீ ரீதியாக சொல்லி கொடுப்பான். இங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சட்டங்கள் வச்சிருப்பான்ல, நான் சொர்க்கத்துக்கு போவேன், நான் நரகத்துக்கு போவேன், நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, நீ நரகத்துக்கு போவீங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும், உங்களுக்கு உடனே பிறக்கும், உங்களுக்கு பிறகு பிறக்கும், உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இப்படி இப்படி எல்லாம் வரும், உங்க வாழ்க்கையில கடன் ரீதியா நீங்க தாக்கப்படுவீங்க, உங்க வாழ்க்கையில பலதரப்பட்ட நிம்மதி இல்லாத விஷயங்கள் ரீதியா தாக்கப்படுவீங்க, உங்க திருமண வாழ்க்கை இப்படி கஷ்டமா இருக்கும், உங்க குழந்தை செல்வங்கள் இவ்வளவு, இது எல்லாமே இருக்குல்ல கைபான விஷயங்கள், தனித்தனி மனிதன் சம்பந்தமானது. இதை பத்தி சொல்லுவாங்க, லா யஅலமு ذلك غيره, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே இல்மு இல்லை. யாருக்குமேனா நபிக்கும் சரி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்ப சொன்ன நம்ம படிச்சோம்ல, அவங்க சொல்றாங்க, நபிக்கு நாளைக்கு நடக்க போற செய்தி தெரியும்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வின் மீது பொய்ய சொல்லி கொடுத்தாங்கல்ல. அப்ப அன்னை ஆயிஷாவுக்கு தெரியாதா நபி சொர்க்கத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க, நபி நரகத்தை சொல்லி கொடுத்தாங்க, நபி மறுமை சொல்லி கொடுத்தாங்க, நபி இது அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? எல்லாம் தெரிஞ்ச பிறகும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கொள்கை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையாக இருக்க வாய்ப்பில்லை. புரிஞ்சுக்க அன்பார்ந்தவர்களே, இது நமக்கு மிகப்பெரிய அடிப்படை விஷயங்கள்ல ஒண்ணு. கைபுடைய இல்ம் இருக்கு நம்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? அல்லாஹ்வுடைய தனி தன்மையான கைபுடைய இல்ம அறிந்தவன் இந்த தனி தன்மையான இதுல
நாம கைருல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டோம், அல்லாஹ் அல்லாதவனுக்கு இந்த ஒரு பட்டத்தை கொடுத்துட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? இல்முல் கைப்ன்ற இந்த தன்மையில ஷிர்க் வச்சுட்டோம். நஅூது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வெறும் இந்த சிலைகளுக்கு முன்ன சிரம் தாழ்ந்து பணிவை எடுத்து எடுத்து காண்பிச்சாதான் ஷிர்க் பண்றோம்னு கிடையாது. ஒவ்வொரு அல்லாவுக்கு சம்பந்தமான தன்மைகளை அந்த அல்லாவுக்கு மட்டுமே உரித்தாக்கி வெளியில எந்த நபருக்கும் எந்த படைப்பினத்திற்கும் இந்த தன்மைகள் நாம எடுத்து வைக்க கூடாது. இப்ப இங்க ஒரு சின்ன சட்டங்கள் தான். ஓகே, ஒன்னே சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்னும் ஒரு சின்ன கேள்வி மக்கள் கேட்பாங்க, நபிக்கு கைபுடைய இல்மு இல்லைன்னு சொல்றீங்க, ஓகே நம்புறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த சொர்க்கம் சம்பந்தமாக சொல்லப்படுது, நரகம் சம்பந்தமாக சொல்லப்படுது, இதையெல்லாம் நபி நமக்கு சொன்னாங்க தானே? இதையெல்லாம் நபி நமக்கு சொன்னாங்க தானே? அப்ப இந்த விஷயங்கள்ல மட்டும் நபியை ஆலிமுல் கைபா கருதலாமா? ஒண்ணு ஒட்டுமொத்தமா கருதல, எந்த கைபுடைய இல்மை அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்லி கொடுத்தானோ அந்த கைபுடைய இல்முல மட்டும் நபி ஆலிமுல் கைபா இருக்காங்கன்னு சொல்லலாமான்னு கேட்டா அதுக்கும் நோ, அதுக்கும் ஆன்சர் இல்லதான் அர்த்தம். ஏன் இல்லைன்னு அர்த்தம்? ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்லி கொடுத்ததுனால இல்ம் வருது அப்படின்னா அவங்க ஆலிமுல் கைப் இல்ல. அவங்க புரியுதா? ஒருத்தர் அல்லாஹ் சொல்லி கொடுத்ததுனால இவங்களுக்கு இல்ம் வருது அப்படின்னா இவங்க ஆலிமுடைய கைபுடைய ஆலிம் இல்ல, இவங்க கைபுடைய இல்மு இவங்களுக்கு கிடையாது. மாறாக என்ன சொல்லலாம்? கைபுடைய இல்மை இவங்க அல்லாஹ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க சொல்லலாம். இரண்டாவது, நாம ஆலிமுல் கைப் அப்படின்னு சொல்லலாமான்னு நோன்னு சொன்னோம்ல, அதுக்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இந்த வஹீல நபிக்கு சொர்க்கம் நரகம் இந்த கைப் சம்பந்தம் சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் தவிர யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வே இப்படி சொல்லி கொடுத்திருந்து அப்ப அல்லாஹ் சூரத்துல் ஜின்ல ஏன் சொல்லி கொடுக்கணும்? லா யத்ஹரு அலா கைபி அஹதா, எந்த ஒருத்தனுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த கைபோட இல்மை கொடுக்கலன்னு அல்லாஹ் ஏன் சொல்லணும்? லா யஅலமுல் கைப் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த வானங்கள் பூமியில கைபுட இல்மு உள்ளவங்க யாரும் இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அப்ப அல்லாஹ்வே தடுத்து இருக்கான் அப்படின்னா நாம அங்கேயும் அந்த விஷயங்கள்ல மட்டுமே, அல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல மட்டுமே கூட நபி ஆலிமுல் கைபாக நாம கருதுறது சரியா இருக்குமா? சரி கிடையாது. இதனாலதான் அவங்களுக்கு பெயர் கொடுக்கப்படுது நபி. இதனாலதான் நம்ம சொல்றோம் நபி நபின்னு சொல்றதுல மூச்சுக்கு ஒரு வாட்டி நபி நபி ரசூல் ரசூல். என்ன அர்த்தம் நபிக்கு ரசூலுக்கும்? ரசூலுக்கு சொல்லிடுவீங்க, என்ன அர்த்தம் ரசூலுக்கு? ரசூலுக்கு நான் அந்த அந்த எக்ஸாக்ட் வேர்டுக்கு நம்ம தமிழ் அர்த்தம் கொடுக்கறோம்னா செய்தியை பாஸ் பண்றவங்க ரசூலுக்கு சொல்லுவோம். இதேதான் நபிக்கும் இருக்கு. நபி நபஉன் அப்படின்னா பெரிய இம்பார்ட்டன்டான விஷயத்தை அரபிக்ல நபஉன் சொல்லுவாங்க. சூரா 30 ஜுஸுடைய முதல் சூரா இருக்குல்ல, சூரத்துன் நபா, அந்த சூரத்துன் நபா பேரு நபா. என்ன அர்த்தம்? அதுக்கு மிக இம்பார்ட்டன்டான செய்தி எல்லாம் சொல்ல வருவோம். அந்த சூராவுடைய பேர் நபா தான். அந்த நபால இருந்து வந்ததுதான் நபி. அல்லாஹ்வுடைய செய்தியை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, செய்தியை வாங்கி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க நபின்னு சொல்ற ரசூல் சொல்றோம். இதுக்காகத்தான் அவங்களுக்கு நபி ரசூல்ன்ற பேர் இருக்குது. அப்படிப்பட்ட பெயர்களை கொண்டு நாம நபி அழைப்போம், ரசூல் அழைப்போமே தவிர அவங்களை ஆலிமுல் கைபாக எல்லா விதமான கைபு சம்பந்தமான இல்மு இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அல்லாஹ் கொடுத்த கைபுடைய இல்முல கூட அவங்களை ஆலிமுல் கைபா சொல்ல மாட்டோம். அதற்கு பதில் தான் நபி ரசூல் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்ல நம்ம முதல்ல சரி பண்ணிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு இந்த கைபு சம்பந்தமான பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கானோ முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவன் தான் அதுக்கு தகுதியானவனாக இருக்கிறான். இது நமக்கு வெளிப்படையான பாடமா இருக்குது. இதே கொள்கையில நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் சரி, இந்த விஷயமா இருக்கட்டும், அல்லாஹ் சார்ந்த எந்த விஷயமா இருக்கட்டும், நாம பிற மனிதனுக்கு இல்ல கைருல்லா பிற படைப்புக்கு நாம எந்த ஒரு சின்ன இடமும் கொடுக்க கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஹீது சார்ந்த அனைத்து வழிகளையும் சரியான முறையில் பேணக்கூடிய, ஷிர்க் சார்ந்த அனைத்து வழிகளை விட்டும் சரியான முறையில் ஒதுங்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கிருள்வானாக. இன்னும் மிக அதிகமாக முஃமின்கள் யார், காஃபிர்கள் யார், அவங்களுடைய கொள்கை என்ன, இவங்களுடைய கொள்கை என்ன, எந்த கொள்கை ரீதியாக நாம் முஸ்லிம்கள் காஃபிர்கள் தரம் பிரிக்கப்படுறோம், இதையும் சரியான முறையில உள்வாங்கி அந்த மனிதர்களை அதற்கு ஏத்த மாதிரி நினைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.